வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். மே 2025 நானும் ஹஸ்பண்டும் சென்னைக்கு வந்தோம். அண்ட் அந்த டைமில் சென்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வியட்நாம் கம்போடியா 8 days டூர் பேக்கேஜ்க்கு நாங்கள் போனோம். ஸோ அந்த சீரீஸோட பார்ட் 1 வீடியோ இது வந்து நாங்கள் டொரண்டோலேருந்து அபுதாபிக்கு போகிற ஃப்ளைட். எட்டிஹாட் ஏர்வேஸ் அபுதாபியில் டிரான்சிட், அபுதாபி டு சென்னை ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன அப்புறம் அதுலேருந்து எடுத்த கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அரவுண்ட் 13 hours, செகண்ட் ஃப்ளைட் approximately ஒரு 4 hours and $2,000 Canadian per person ஃப்ளைட் டிக்கெட் approximately டொரண்டோ டு சென்னை. எட்டிஹாட் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தது. வெல் மெயின்டைன்ட் ஃப்ளைட்ஸ் அண்ட் சர்வீஸ் நல்லா இருந்தது. வாஷ்ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. குயில் கூவும் சத்தத்தோட தமிழ் கூட மெஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஸ்பான்சர்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு புது ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து ஃபுட் அமேசிங்காக இருந்துச்சு. வீட்டு சாப்பாடு மாதிரி, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் காரம் சுள்ளுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை க்ரீன் மசாலாவில் மேரினேட் பண்ணது அப்படி இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸை விசிட் பண்ணுறோம் அப்படின்ற டைமை தவிர மற்றபடி நிறையா நேரம் வெளியே சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கள் சென்னை ஸ்டேயில் சாப்பிட்ட நிறையா பிளேசஸில் கம்பேர் பண்ணும்போது இதுதான் நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்வேன். ஏர் ஏஷியாவில் ரொம்ப நாய்ஸி பிளேன் அண்டு நம்ம வந்து வியட்நாமுக்கு டேக் ஆஃப் ஆகி சென்னையிலேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ சென்னை டு ஹனோய் வியட்நாம் டோட்டலாக approximately 8 hours of flying time அண்ட் அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 Indian rupees per person. நாங்கள் எடுத்திருந்த ஜிடி ஹாலிடேஸோட டூர் பேக்கேஜில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நாங்கள் தனியாக புக் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இல்லாமல் மற்ற விஷயங்கள் வந்து பேக்கேஜ் டூரில் அரேஞ்ச் பண்ணப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ போய் வியட்நாம் இறங்கியாச்சு. இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா வெறிச்சோன்னு காலியாக இருக்க மாதிரி இருந்தது. வியட்நாம் விசிட் பண்ணுறதுக்கு ஆஸ் எ டூரிஸ்ட் உங்களுக்கு வீசா தேவை. அண்ட் அது வந்து ஆன் என்ட்ரி வீசா அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எங்களுக்கு ஜிடி ஹாலிடேஸ் ஆல்ரெடி பேப்பர் ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த பேப்பர் ஒர்க் வச்சு நாங்கள் லேண்ட் ஆனோடனே ஏர்போர்ட்லேயே எங்களுக்கு ஒரு வீசா வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபோனுக்கு வந்து ஒரு லோக்கல் சிம் ஒன்று வாங்கினோம். அண்ட் அதோடு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்த உடனே எங்களுக்கு வந்து இந்த டூர் பேக்கேஜில் அரேஞ்ச் பண்ணப்பட்ட வெஹிக்கிள் அண்ட் டிரைவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஏர்போர்ட், ரோட்ஸ், ஸோ ஃபார் ஸோ குட். ஹோட்டலுக்கு வந்து இறங்கியாச்சு. ஆப்ரிகாட் ஹோட்டல் ஹனோயில். நம்ம பேக்கேஜ் வந்து டீலக்ஸ் பேக்கேஜ் எடுத்து இருந்தோம். ஸோ அந்த ஹோட்டல் அக்காமடேஷன்ஸை பொறுத்து ப்ரைஸஸும் சேஞ்ச் ஆகுது. 3 விதமான பேக்கேஜஸ் வச்சுருந்தாங்க. லன்ச் டைம்க்கு அப்புறம் தான் செக்இன் அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கள் லக்கேஜ் மட்டும் ட்ராப் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட லன்ச் சாப்பிட்றதுக்கு வெளியே ஒரு ஸ்ட்ரோல் போனோம். வியட்நாமீஸ் ஃபோ சாப்பிட்டோம் லன்ச்சுக்கு. அப்போ பிக்சர் எடுக்கலை. அதுக்கப்புறம் லன்ச் முடிஞ்சப்புறம் எங்களுக்கு வந்து ரூம் ப்ரொவைட் பண்ணாங்க. செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஹோட்டல் ரூம். நீங்கள் இந்த ரூம் பார்க்கும்போதே நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ட்ரிப்பை பற்றி. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய டிரைவர் ஆகட்டும், கைட் ஆகட்டும், தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஈவன் தோ ஜிடி ஹாலிடேஸோட டூர் பேக்கேஜாக இருந்தாலும்
அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் டூர் கம்பெனியோட டைப் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நமக்கு. ஸோ இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் தான் கைடாகவும் சரி நம்மளோட டிரைவராகவும் வராங்க. அண்ட் ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச வருது. ஸோ கொஞ்சம் தடுமாறி தான் கம்யூனிகேட் பண்ண வேண்டி இருக்கு. பட் அவங்க ப்ரோட்டோகால் படி அவங்க நம்மளை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்தே பிக்சர்ஸ் எடுத்து நம்ம ஜிடி ட்ராவல்ஸ்க்கு அப்டேட்ஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ லோக்கல் ஏஜெண்ட் அண்ட் ஜிடியோட ட்ராவல் ஏஜெண்ட் அவங்க 2 பேரோடையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது வாட்ஸ்ஆப்பில். அண்ட் நம்ம ஃபீட்பேக்கும் சென்ட் பண்ணிக்க முடியுது 2 பேருக்குமே. ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சைட்லேயே ஒரு லேக் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே ஒரு ஸ்ட்ரோல் போனோம் ஃபார் த ஈவினிங். இங்கே எல்லாம் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க அண்ட் அவங்களோட ஃபுட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கா மாதிரி இருக்காங்க எல்லா மக்களுமே. இப்படி டிராஃபிக்கு நடுவில் ஓடி ரோட் கிராஸ் பண்ணி நாளாச்சு. நாங்கள் டின்னருக்கு வந்து பான் சாப்பிட்டோம். பான்னா என்னன்னா சாண்ட்விச் அண்ட் ஃபோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பவுலில் நூடுல்ஸ் அண்ட் மீட் அண்ட் சூப் அண்ட் வெஜ்ஜீஸ் இதெல்லாம் இருக்கிறது தான் ஃபோன்னு சொல்கிறாங்க. ஸோ வியட்நாமில் ஃபோ ரொம்ப பாப்புலர். ஸோ ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி ஒரு மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சாண்ட்விச். சாரி, ஹாஃப் ஈட்டன் சாண்ட்விச் ஏன் காமிக்கிறேன்னா அது எவ்வளோ ஸ்டஃப்டாக இருக்குங்கிறதுக்கு தான். ஆனால் கூட எங்களுக்கு அது பத்தலை, ஏன்னா நிறையா நடந்தோம், ப்ளஸ் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஸோ திரும்ப பசி வந்துடுச்சு. அதனால நாங்கள் வி வென்ட் ஃபார் அ ஃபோ பிளேஸ் அகெயின். ஹனோயில் அந்த பான் சாப்பிட்ட இடம் ஆகட்டும், நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கடைக்கு முன்னாடி குட்டி குட்டி சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம்லையே. அண்ட் அங்கேயே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றாங்க. அடுத்தது சுவனியர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் இருக்க கடைங்களில் வந்து அப்படியே பூந்து புறப்பட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி வந்து இந்த கரன்சி கன்வர்ஷன் செம காமெடியாக இருந்துச்சு. ஒரு இந்தியன் ருப்பீஸ் வந்து கிட்டத்தட்ட 300 வியட்நாமீஸ் டாங். ஸோ நீங்கள் இருக்கிறதுலே குட்டியாக ஒரு ஐட்டம் எடுத்து கேட்டிங்கன்னா அவங்க 10,000 20,000ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து இந்தியன் ருப்பீஸில் கம்மியாக தான் வருது. ஹோட்டல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேர்னிங்கில் இந்த சர்ச் இருந்தது. ராத்திரியில் இந்த லைட்ஸ் போட்டிருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பகலில் நாங்கள் நோட்டீஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது வந்து வீடா இல்லை ஒரு ரிலீஜியஸ் பிளேஸா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த நைட்டில் வந்து லைட்ஸ் போட்டிருக்கும்போது அவங்களோட அந்த ஆர்கிடெக்சர் வந்து வித்தியாசமாக இருக்கிறது வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் லைட்டிங். டின்னர் முடித்து ஒரு லாங் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஹோட்டலுக்கு வந்தாச்சு. பட் இன்னும் பெட் டைம் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து மேலே 5th ஃப்ளோரில் வந்து பூலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை செக் அவுட் பண்ணலான்ட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டாப் ஃப்ளோரில் பேசிக்காக ஒரு பூல், ஒரு பார்ட்டி ஹால், பார் அண்ட் அந்த செட்டப், இந்த ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு மியூசிக்கோட. நாளையிலேருந்து டூரில் ஒரு ஐட்டினரி ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒருவேளை டைம் இல்லாமல் இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி நைட் இங்கே ரிலாக்ஸ் பண்ணணுன்னு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் செட் ஆகிடுச்சு செமையாக. இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். வெளியே பால்கனியில் வந்து அவ்வளோ நல்லா காற்று அண்ட் அந்த வியூ ஃப்ரம் த டாப் ஃப்ளோர் அது எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ரொம்ப காமாக இருந்துச்சு. அந்த பூல் ஏரியாலாம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பட் இது வந்து டோட்டலி அவுட்டோர்ஸ். இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, டெம்பரேச்சர் வந்து நம்ம சென்னை எல்லாமே விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஹியூமிடிட்டி ரொம்ப ஹை. தலைமுடியெல்லாம் செம கேர்லியாக ஸ்ப்ரிங் மாதிரி ஆயிடுச்சு.
வியட்நாமில் ஹனோய் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ரொம்ப க்ளீனாக இருந்தது. எங்கேயுமே நீங்கள் வந்து குப்பையோ அழுக்கோ பார்க்கவே முடியாது. புது பில்டிங்கோ பழைய பில்டிங்கோ அவ்வளோ க்ளீனாக இருந்தது எங்கே போனாலுமே. கிட்டத்தட்ட மிட் நைட் போதும் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள். அதை நான் சொல்லியே ஆகணும். புது ஊரில் இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. குட்டி பால்கனி கிட்டேயே ஒரு 3 ஸ்டெப்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டிங் ஏரியா. ராத்திரி 12 மணி ஆக போகுது. ஆனால் நீங்கள் கீழே பார்க்கலாம் எவ்வளோ டிராஃபிக் போயிட்டுருக்கு ரோடில். ஆல்ரைட் தென், உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் டே ஐட்னரியோட அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். See you soon.